இந்த பாக்ஸ் பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு ரஷ்யன் ஹனி கேக் தாங்க. நானுமே இதை இதுவரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ரீசெண்டாக ஒரு கடைக்கு போயிருக்கும்போது இதை பார்த்தனால நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஹனி கேக்கோட டேஸ்ட்டே எப்படி இருக்கும்னு தெரியாமல் நம்ம வேறு ரெசிபீஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணால் கூட மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருக்கும். இது இப்படி தான் இருக்குமான்னு தெரியாதுல்ல. அதனால் இந்த கேக்கோட ஸ்மெல்லே நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஹனி கேக்குங்கிறனால அதில் வந்துட்டு அந்த ஹனியோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கேக்கோட டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே வேண்டாங்க. இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த கேக் கூடால கிடச்ச நைஃப் வச்சே கட் பண்ணி பார்த்தேன். அது வந்துட்டு ஸ்லைஸ் வந்து ஒழுங்காக வரல. அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணேன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்து வச்சு கட் பண்ணினேன். அப்போ தான் அதோட லேயர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. இதை ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணும்போது திரும்ப திரும்ப கட் பண்ணணும் போலே இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் யாரெல்லாம் இந்த ரஷ்யன் ஹனி கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாய்.